சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்த தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரத்தில் தண்ணீர் வராமல் காற்றுதான் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரத்தில் தற்பொழுது கோளாறு ஏற்பட்டு தற்பொழுது தண்ணீர் வராமல் வெறும் காற்றுதான் வருவதாக செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய விவரங்கள். வணக்கம் சங்கீதா. சென்னை மாநகரில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் 6.04 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50 கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானிய இயந்திரங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்திருந்தார். இந்த நிலையில் கொடுங்கூர் முத்தமிழ் நகர், வாசுகி நகர், பூங்கா, சிட்கோ பகுதியில் வைக்கப்பட்டுள்ள குடிநீர் அந்த தானியங்கி பெட்டியில் மூலம் குடிநீர் வழங்கக்கூடிய இந்த கட்டணமில்லா குடிநீர் தற்பொழுது அதிலிருந்து தண்ணீர் வரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அந்த தண்ணீர் வரக்கூடிய இடத்திலிருந்து வெறும் காற்று மட்டும்தான் வருவதாகவும், முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே இதிலிருந்து தண்ணீர் என்பது மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதே குற்றச்சாட்டாக உள்ளது. அந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் சாப்பிடுவதற்காக அந்த பகுதியில் சென்று தண்ணீருக்காக அந்த பட்டனை 2 முறை அழுத்தியிருக்கிறார். அந்த தண்ணி வராமல் வெறும் காற்று மட்டும் வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றார். விளம்பரத்துக்காக மட்டும் 50 இடங்களில் கட்டணமில்லா குடிநீர் தானியங்கி திறக்கப்படும் என அறிவித்து அதை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த தண்ணீர் வருகிறதா வரலையா என்ற ஆராய்ச்சி செய்தார்களா இல்லையா என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த பொதுமக்கள் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டபோது இதில் மிஷின் கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் அதனால் தண்ணீர் வரவில்லை என்ற ஒரு பொதுமக்களை சமாளிக்க ஒரு பதிலை தெரிவித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக திறக்கப்பட்ட அந்த குடிநீர் வழங்கும் இயந்திரத்திலிருந்து தண்ணீர் வர வேண்டும் என பகுதி மக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே போல பெரம்பூரில் உள்ள ஒரு 4 இடங்களில் தண்ணீர் என்பது தானியங்கி இயந்திரத்திலிருந்து தண்ணீர் என்பது வரவில்லை எனவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. பெரம்பூர் சுற்றியுள்ள 4 பகுதிகளில் திறக்கப்பட்ட அந்த குடிநீர் இதில் இருந்து தண்ணீர் வராமல் வெறும் காற்று மற்றும் வருவதாகவும் தற்போது அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். ஓப்பன் பண்ணாங்க, வண்டி ஓட்டுறாங்க டிரைவரு. ஒரு 3 ஸ்டாண்டு கிட்ட இருக்கு. எல்லா டிரைவர்ஸ் தான் இங்கே வருவோம். சாப்பிட்றதுக்காக ஓரம் கட்டுவோம். அந்த பக்கமாக நம்ம ஒரு நிழல் கிடைக்கும், ஓரமாக கட்டிட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தண்ணி கொஞ்சம் பிடிக்கலான்னு இங்கே வந்தோம். அது ஒன்றுமே நாங்கள் பார்க்க வெளியும் சும்மா இந்த கேன் மட்டும் தான் இருக்குது. கேட்டால் சிஸ்டம் ஃபால்ட்டு, அந்த ஃபால்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மிஞ்சி போனால் ஒரு 1.5 மணி நேரம் கூட ஆகும். அப்போ நாங்கள் ஸ்டாண்டுக்காரங்க கஷ்டப்பட்டு வெயிலில் வர ஒரு தாக்கத்துக்கு ஒரு தண்ணி கூட அதனால் குடிக்க முடியல. அப்போ என்ன தான் ஆச்சு? சாப்பாடு அமைச்சிப்பி நான் விட்டேன். டீ கேட்ட போய் தான் தண்ணி எடுத்தேன். தண்ணி எடுத்த தண்ணி வரல. அரசாங்கம் நீங்கள் தான் வச்சா மட்டும் போகாது, எல்லாத்துக்கும் தண்ணி வரணும். உங்கள் அரசாங்கம் சூப்பர் அரசாங்கம். உங்களை மாதிரி யாராலையும் நடத்த முடியாது. பஸ் ஃப்ரீ, ஆட்டோ டிரைவர் நாசமாக போட்டோம்.